வெல்கம் டு என்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த 21ஆம் தவணை சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ விவசாயிகள் அனைவருமே எப்போ இந்த 21ஆம் தவணை வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எதிர்பார்ப்புகளில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் வரக்கூடிய நவம்பர் முதல் வாரத்தில் இதுக்கான தொகை வெளியிடப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கிடையே இருந்துகிட்டு இருக்குது. 21ஆம் தவணை சம்பந்தமாக என்ன மத்திய அரசுலேருந்து இப்போ அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கு வரப்போகுது, யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு முக்கிய செய்தி கிடைத்துள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 21ஆம் தவணைக்கான காத்திருப்பு விரைவில் முடிவடையக்கூடும். நவம்பர் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் 2000 மாற்றப்படலாம் என ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பண்டிகை காலத்திற்கு பிறகு விவசாயிகளுக்கு இந்த செய்தி குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 நிதி உதவி அளிக்கப்படுகின்றது. இதனால் விவசாயிகள் ஆண்டு முழுவதும் 3 தவணைகளில் மொத்தம் 6000 பெறுகிறார்கள். பிஎம் கிசான் 21ஆம் தவணை எப்போது வெளியிடப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் எதுவும் வரவில்லை. எனினும் பீகார் தேர்தலுக்கு முன்னர் தவணை தொகை விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றப்படும் என நம்பப்படுகின்றது. இன்னும் தங்கள் பதிவு அல்லது இகேஒய்சி முடிக்காத விவசாயிகள் இந்த தேதியை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த பணிகளை விரைவில் செய்து முடிப்பது நல்லது. அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. அனைத்து அளவுகோல்களையும் பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது. ஆகையால் அடுத்த தவணை எந்த இடையூறும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என விரும்பும் விவசாயிகள் தேவையான அனைத்து நடைமுறைகளையும் சரியான நேரத்தில் முடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த திட்டத்திற்கான சில தெளிவான தகுதி அளவுகோல்களை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது. எந்த விவசாயிகள் இதன் மூலம் பயனடையலாம், யார் பயனடைய முடியாது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் தவணைங்கிறது வெளியிடப்படலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி அப்டேட்டாக இருக்கட்டும், நில சரிபார்ப்பு என்ன இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் யார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் தவணைங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வரக்கூடிய இந்த நவம்பர் முதல் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியிடப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாவும் இப்போ ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இந்த 21ஆம் தவணை சம்பந்தமாக வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிய வந்தால் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது போல் வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.